ஆடி 18க்கான குட்டி விளாக் பார்க்கலாமா? வாங்க. 3, 2, 1. ஆடி 18 அன்னைக்கு ஈவினிங் விளாக் தான் இது. ஸோ ஈவினிங் வந்து தங்கச்சி ஊரில் திருவிழா. ஸோ தங்கச்சி வீட்டுக்கே கிளம்பிட்டேன். ஸ்கூட்டியில் தான் போனேன். போகிற வழியில் பெட்ரோல் போட்டுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். எப்போ வந்தாலும் நான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையவே பார்ப்பேன். அதே மாதிரி தான் போனோடனே அந்த பிளேஸை பிடிச்சி உட்காந்தாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் தங்கச்சி ஒரு குட்டி வேலை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கறதுக்காக நான் கிளம்பிட்டேன். அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் ஆடி 18க்கு வந்து என் தங்கச்சி எல்லாருக்குமே மாங்கல்யமும் வளையலும் கொடுக்கறது வழக்கம். இது வந்து தங்கச்சி கல்யாணம் முடிச்ச நாளையிலேருந்து இந்த வழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வளையலுக்கு வந்து அவங்க கயிறு கட்டி வச்சுருந்தாங்க. பேலன்ஸ் கொஞ்சம் வளையல் இருந்துச்சு. ஸோ அது கயிறு கட்டி வை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கயிறு கட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நானும் உட்காந்து கயிறு கட்டிகிட்டு இருந்தேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு வரும்போது நம்ம ரித்துக்குட்டியை தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்ச உடனே நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சோடனே என் கூட வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் நானும் பாப்பாவும் சேர்ந்து வளையல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பூவெல்லாம் கட் பண்ணி அதை வந்து பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். கோயிலில் போய் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சரி, அவங்க பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் வெளியில் வேடிக்கை பார்க்கலான்மேன்ட்டு வந்தாச்சு. நான் வரதை பார்த்தோன்னே ரித்துக்குட்டியும் என் கூடயே வந்துட்டாங்க. சரி, நானும் ரித்துக்குட்டியும் அங்கே வெளியில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். என்னோட தங்கச்சி வீடு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்தால் மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். சுற்றி பார்த்துருக்கீங்கன்னா அவ்வளோவா வீடுகள்லாம் இருக்காது. கொஞ்சம் தூரமாக தான் வீடு இருக்கும். அதனால சத்தம்லாம் ரொம்ப இருக்காது. அமைதியான சூழலாக இருக்கும். ஸோ சாயங்கால நேரம் அப்படிங்கிறனால காற்று, அந்த பசுமை இதெல்லாம் பார்க்க ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நானும் பாப்பா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து தங்கச்சி பூ வளையல் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு எடுத்து அழகாக பேக் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம், அதாவது ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான மொமெண்ட் ஒன்று நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து நம்ம செய்கிறத கரெக்டாக கவனிப்பாங்க, அதை அப்படியே செய்வாங்க. அதே தான் இங்கே நடந்துச்சு. நாம் மொபைல் வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அவங்க கையில் இருக்க பொம்மை மொபைல் வச்சு அவங்க அம்மா அப்பாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் பாப்பாவை. இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்புற நேரமாக வந்துடுச்சு. நாங்களும் ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஆடி 18 திருவிழா அப்படின்றனால வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து கோவில் திருவிழாவுக்கு வந்திருப்பாங்கல்ல. எனக்கும் அதெல்லாம் ஆசை. ஏன்னா ரொம்ப வருஷம் பார்க்காதவங்களை கூட இந்த திருவிழாவில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு தான் நாங்கள் எல்லாருமே கோவிலுக்கு போனோம். ஸோ கோவிலும் பார்த்தீங்கன்னா திருவிழா கோலத்தில் நல்ல சீரியல் லைட்லாம் போட்டு வாழை மரம்லாம் கட்டி செம்மையாக இருந்துச்சு. கோவிலுக்கு வந்தோடனே மொதல் வேலையாக கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே வளையல், பூ, பூஜை பொருளுக்கு தேவையான எல்லா பொருளையுமேவும் தட்டில் வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. தங்கச்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு வர அந்த இடையில ஆளுங்க எல்லாருக்கிட்டேயுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது கோயிலுக்கு வாங்க, நான் அந்த மாதிரி வளையல் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன்னக்கூடியே எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால நாங்களும் வந்து கோயில் நின்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இன்னொரு பக்கம் வந்து கூழும் பொங்கலும் வேற ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது ஊர் கூழ், ஊர் பொங்கல் சொல்லிட்டு ஒரு பெரிய டெக்ஸாவில் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் வளையல் கொடுக்கறதுக்கு ஆளுகளையும் கூட்ட மாதிரி ஆயிடுச்சு. அங்கே வந்து பொங்கல் கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே கோவிலில் வந்து நல்ல கூட்டம் சேர்ந்துருச்சு. கோயிலில் பூஜை முடிஞ்ச உடனே முத பெரியவங்க கையால் ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியவங்களுக்கு தான் முத வளையல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக வளையல் வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் நினச்சது நல்லபடியாக நடக்கணும், நீங்கள் வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு வந்து மேற்படியாக வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி மனசார வாழ்த்துனாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருந்துச்சு. நானும் மனசுக்குள்ளே இவங்க வேண்டினதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும், வருஷம் இவங்க நல்லா இருக்கணும், எப்பயும் போல் தொடர்ந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும், நானும் என் மனசுக்குள்ளே நான் வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட. அப்புறம் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே வளையல் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. நமக்கும் வளையல் கொடுத்தாங்க. ஜாலியாக நம்மளும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டாச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வளையல் வாங்கிட்டு போனாங்க. அது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம
நம்ம ஏரியா வந்துருச்சு. கூழும் பொங்கலும் ரெடின்னு சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். நானும் ஒரு ஓரமாக நின்று சரி நமக்கு கூழ் கிடைக்குமா இல்லை பொங்கல் கிடைக்குமா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கூட்டத்தை பார்த்தா இப்போதைக்கு கிடைக்காது போலடே, இது பயங்கரமான போட்டியாக இருக்கே, இந்த போட்டிக்கெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஓரமாக உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு வழியாக என் தங்கச்சியும் குழந்தையும் சேர்ந்து கூழும் பொங்கலும் ஒரு வழியாக வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி இப்பயாவது நிம்மதியாக உட்காந்து ஜாலியாக சாப்பிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் நடந்துச்சு ஒரு சம்பவம். அங்கே ஒருத்தவங்களுக்கு சாமி வந்துருச்சு. அவங்க பரபரப்பில் ஐயோ நம்ம கூழும் பொங்கலும் கீழே போயிடுமேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் பயந்துட்டேப்பா. நல்ல வேலையா அப்படியே அதை பத்திரமா காப்பாற்றி கையில் பிடிச்சி கூட்டத்தையும் தாண்டி ஒரு ஓரமாக போய் நானும் பாப்பாவும் உட்காந்து பாப்பாவை கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு நானும் கொள்ள பிடிச்சிட்டு ஜாலியாக முடிச்சாச்சு. இந்த கோவில் பிரசாதம் கிடைக்கிறதெல்லாம் ஒரு தனி வரம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. அந்த கோவில் பிரசாதத்தில் மட்டும் ஒரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலு. எப்படி தான் அந்த டேஸ்ட் வருதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம முறை பொண்ணுங்க வந்துட்டாங்க. அவங்க கூட கிண்டல் கீழி அடிச்சதுல நேரம் போனதே தெரியல. செம்மையா நாங்கள் கிண்டல் அடிக்க அவங்க எங்களை நக்கல் அடிக்க இப்படியே ஓடிடுச்சு கொஞ்ச நேரம். அது மனசார பேசி சிரிச்சு சந்தோஷமா போடும்போது அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம கிராமத்து திருவிழாலாம் ஒரு ஸ்பெஷல் விஷயம் நடக்கும். இதில் தெரியுமான்னு தெரியல. இந்த கையில் ஒரு அச்சு அச்சு வைப்பாங்க. அதில் கலர் சாயம் போட்டு கையில் அழகாக டிசைன் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஒரு நாள் தான் இருக்கும். மறுநாள் கையை கழுவுனா போயிடும். இதனால் அந்த ஒரு நாள் இருக்கிற சந்தோஷமே தனியாக தான் இருக்கும். அது சாயம் வச்சு வைக்கிற மாதிரி. நான் லாஸ்ட் டைமில் எங்கள் வீரபாண்டி திருவிழாவில் தான் நான் வச்சேன். ஃபர்ஸ்ட் டைமும் அங்கே தான் வச்சேன், லாஸ்ட் டைமும் அங்கே தான் வச்சேன். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிச்சு ஒரு நாள் தான் இருக்கும் அப்படின்ட்டு. கை ஃபுல்லாக வேறு சிகப்பு கலர் சாயமாயிரும். அதனால நான் வைக்கல. பாப்பாவுக்கு வச்சு விட்டாங்க ஃபர்ஸ்ட் டைமாக. அழகாக இருந்துச்சு. பாப்பா கையில் ஃபுல்லாக டிசைன் வச்சு அது பாப்பா பார்த்து எங்ககிட்டையெல்லாம் காமிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்க. அதுக்கப்புறம் அருணாவும் வச்சுக்கிடுச்சு. அருணாவுக்கும் ஒரு ஆசை, சரி நம்மளும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அருணா அது வரைக்கும் எதுவும் வச்சதே கிடையாதா. அதனால நானும் சொல்லலை, சரி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தான் ஐயோ இது என்னப்பா எதுலனாலும் ஒட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக தண்ணியில் அலசிட்டு அடுத்து எதுலையும் ஒட்டாது, ஒரு நாள் தான் இருக்கும், மறாத நாளே போயிடும் அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்குள்ள சொல்ல மாட்டியா நீ ஏன்ல இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருங்க சந்தோஷம் தானே. கையில் ஒரு திருவிழா நேரம் நம்ம அப்பா தங்கச்சியாவே நம்மளை நம்பி கடை வச்சிருக்காங்க, விடு நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. நல்லா இருந்துச்சு தங்கச்சி கைக்கும். ஆக்சுவலாக நான் சாயங்காலமே கிளம்பணும்னு இருந்தது. அந்த நைட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு எடுத்துட்டு வர்றாங்க. சாப்பாடு போடுறாங்களாம். நல்லா இருந்துச்சு. பாப்பாவும் நானும் அந்த டைமிங் ஃபுல்லாகவே நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். என்ன வேணும் அம்மாக்கு? சரிம்மா. போதும் தங்கம், போதும், நீங்களே சாப்பிட்டுக்கங்க. அப்புறம் நைட் தங்கச்சி வீட்டில் டின்னர் முடிச்சாச்சு. டின்னர் என்ன அப்படின்னா காளான் பிரியாணி அப்புறம் சோயாபீன்ஸ் ஃப்ரை தான். நல்லா இருந்துச்சு. சூப்பராக முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு. அப்பயும் நைட் ஆயிடுச்சா, ஸோ ஸ்கூட்டியில் போக முடியாது. சரி பஸ்ஸில் போகலாமா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டேவும் அப்படியே கோவில் சைடு வந்துட்டோம். ஏன்னா கோவில் தாண்டி தான் பஸ் ஸ்டாப் போகணும். அதனால் கோவில் சைடு யோசிச்சுட்டே நின்றுருந்தோம். அன்றைக்கி நைட்டு வேறு கரகாட்டம் பிளானிங்காக இருந்துச்சு. அதனால் அங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் முடிச்சுட்டு எல்லாருமே அங்கே உட்காந்துருந்தாங்க. சீரியல் லைட்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம் பஸ் ஸ்டாப்பில். அங்கே ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அங்கே பயங்கரமாக காற்றடிக்கும், நிற்கவே முடியாது, ஆளவே தூக்கிட்டு போயிடும், அந்த அளவுக்கு காற்றடிக்கும். அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேட்டு போடணும்னு சொல்லிட்டு பட்டாசு போடணும்னு சொல்லிட்டு பசங்க பட்டாசு ரோட்டில் வச்சுட்டு ரொம்ப நேரமாக பற்ற வைக்கணும்னு போராடிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் அப்போ வீடியோ எடுக்கலை. நான் அவங்கள கவனிச்சுட்டு அந்த வீடியோ எடுக்கிற மைண்டே இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கே தோணுச்சு, ஐயோ அதை வீடியோ எடுக்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பற்ற வைக்கிறது, இங்கிட்டு 2 பசங்க அங்கிட்டு 2 பசங்க காற்றை மறைக்கிறாங்களாம். என்ன மறைச்சாலும் அங்கே
பத்தவே இல்லை அந்த பட்டாசு. அப்புறம் ரொம்ப நேரமாக திரியெல்லாம் ரெடி பண்ணி எப்படியோ பற்ற வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாங்க. பலவித போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியா பத்தவே வச்சுட்டாங்க. எப்படி பத்த வைக்கிறாங்கன்றது தெரியுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் பயங்கரமான சேட்டை நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பட்டாசு பற்ற வைக்கிறதுக்காக அங்கிட்டிருந்து பத்தி குச்சி அதையும் பற்ற வச்சு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வரிசையாக வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை முதவே பண்ணியிருக்கலாமே, ஒரு தீப்பெட்டியே காலி பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் வரிசையாக பத்தி குச்சி வச்சு எல்லா பட்டாசையுமே வெடித்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான நெக்ஸ்ட் கண்டினியூட்டி வீடியோ நெக்ஸ்ட் நான் போடுறேன். பாய், டாடா.